இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அம்மா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இறந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரால அவங்களோட உயிர் காத்தோட காத்தா கலந்து போச்சுன்னு தெரியும். என் அம்மாவோட தியாகத்துக்கு இங்க மதிப்பு இல்லையா? அம்மாவை இழந்து நிக்கிற என் மேல உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? இதான் உங்க பெரிய மனசா? இதான் உங்க பெருந்தன்மையா? பெருந்தன்மை பெரிய மனசுன்னெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசாத மனிஷா. உன் அம்மா இறந்ததை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு நாடகம் ஆடின, எவ்வளவு வேஷம் போட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மித்ராவோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா வெளியே போகணும். நந்தன் குடும்பத்தார்கிட்ட இருந்து கண்ணிமைக்கிற நேரத்துல இங்க இருந்து நீ காணாம போயிடணும். நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். பேச்ச மீறினா என்ன நடக்கும்னு தெரியும்ல. கேஸ எப்ப வேணாலும் திரும்ப ரீஓபன் பண்ணலாம். அத பத்தி இப்ப பேச சொல்றியா? நான் எல்லாத்தையும் சொல்லட்டுமா? மாம், நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அவங்க அம்மா இறந்ததை வச்சு மனிஷா என்ன நாடகம் ஆடுறா? ஒண்ணும் இல்ல மித்ரா. இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. இங்க பாரு மனிஷா, உனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்து போனா மட்டும்தான் நம்ம கல்யாணத்துக்கு வழி பிறக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் நல்லா நடந்துகிட்டா மட்டும்தான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. மனிஷா, உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுதுமா. என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது எல்லாத்தையும் நீ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறியோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லன்னு வை, அரவிந்த் அக்கா உன்னை பத்தின விஷயத்தை எப்ப வேணாலும் சொல்லலாம். அரவிந்த் அக்கா இந்த விஷயத்தை பத்தி மித்ரா கிட்ட சொல்லாத வரைக்கும் தான் நம்ம சேஃப். ஒருவேளை இந்த மேட்ரை சொல்லிட்டாங்க, அப்புறம் இந்த வீட்ல உனக்கு இடமே இருக்காது. நான் அவ்வளோ ஒன்னும் முட்டாள்லாம் இல்ல ஆண்டி. விவேக்குக்கு கல்யாணம் பண்றாங்கல்ல, அதே கல்யாண மண்டபத்துல எனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்றேன். பாத்துக்கிட்டே இருங்க.